வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துலாங்களா? வாட்டர், நம்ம வீட்டில் குடிக்கிற வாட்டர். இதில் என்ன பிரதர் இருக்குது? இதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பிரதர் இருக்குன்றீங்களா? இருக்குது. என்னென்ன வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க? வெளியில் போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். சில பேர் அக்வாஃபினா யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் என்ன சொல்கிறது, பிஸ்லர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி சில பேர் கின்லே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. பிராண்டெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர். ஒரு மினரல் வாட்டர் 1 லிட்டர் கொடுங்கன்னு கேட்பேன், கடைக்காரர் கொடுப்பாரு, நான் வாங்கி குடிச்சிடும் அப்படின்றீங்களா? கரெக்டு தான். பட் இருந்தாலும் என்ன பேருன்னு பார்க்கணும் இல்லையா? நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். பிஸ்லரி பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பிஸ்லரி இன்டர்நேஷனல் கம்பெனி, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சொல்லலாம். இவங்களோட வைஸ் பிரசிடென்ட் இப்போ யாருன்னு பார்த்தோன்னாக்கா ஜெயந்தி சௌகான். இவங்க யாருன்னு பார்த்தோன்னாக்கா ஃபவுண்டர். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் தான் அவங்களோட அப்பா மிஸ்டர் ரமேஷ் சௌகான். ஸோ இவர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தார். பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ 5000 கோடிக்கு ரொட்டேட் ஆகுதுங்க. இவங்களோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா கொக்கோ கோலாவோட கின்லேயும் பெப்சிகோட அக்வாஃபினா. ஸோ இப்போ தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு நான் பிராண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? இதுக்கு தான். ஸோ கொக்கோ கோலாவோடது தான் கின்லே, அக்வாஃபினா பெப்சிகோடது. ஸோ பிஸ்லரி பிஸ்லரி இன்டர்நேஷனலோடது. சரிங்களா? ஸோ இப்போ அது இவங்க ஃபாதர் இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா தம்ஸ் அப் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிம்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பிரதர் தெரியாதா? மழை ஏறினாலே இது 2 இல்லைனா நம்மளால் போகவே முடியாது, தலையெல்லாம் கிளார் ஆகிடுமே, ஒரு மாதிரி சென்சேஷன் ஆகிடுமேன்றீங்களா? ஸோ அந்த 2 பிராண்டை தயாரித்ததே ஆக்சுவலாக கண்டுபிடிச்சதே இவங்க அப்பா தான். பட் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் இதை கொக்கோ கோலா கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. ஸோ அதனால் எதுக்காக இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருக்கிற விரும்புகிறோம். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் பப்ளிக் லிமிட்டடாக மாற மாட்டோம். எக்காரணத்தை கொண்டு எங்களுக்கு ஐபிஓ தேவையில்லை. எங்களுக்கே ஃபண்ட் ஆல்ரெடி இருக்குது. நாங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் பப்ளிக். ஆல்ரெடி வி ஆர் இன் ப்ரைவேட் டில் நான் கடைசி வரைக்கும் நாங்கள் ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மூலிமா இந்த கம்பெனியோட க்ரோத் இன்னொன்று புதுசாக எவ்வளோ கஸ்டமைஸாக, எவ்வளோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, எவ்வளோ பர்ஃபெக்டாக வேறு மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி பாட்டில்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து இந்த தண்ணி தான் வாங்குவோம் பிரதர் அப்படின்னு வாங்குவீங்களா வெளியில் போனால்? இல்லை பிரதர், எனக்கு 1 லிட்டர் வாட்டர் கேன் கொடுங்க, 1/2 லிட்டர் வாட்டர் கேன் கொடுங்கன்னு பேரை பார்க்காம அப்படியே ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சிருவீங்களா? இது 2த்துக்கும் யார் என்னன்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.